ஆப்ரஹாம் இந்திய திரையுலகமே ஒப்புக்கொண்ட ஒருவர் என்றால் அது கே. பாக்யராஜ். இந்தியாவின் திரைக்கதை மன்னர் என்றால் ஸ்கிரீன் பிளே ரைட்டிங்கில் இவரை மிஞ்ச ஆள் இல்லை என இந்தியா முழுவதும் வேறு எந்த நடிகரோ அல்லது இயக்குனருக்கோ இந்தியா முழுவதும் ஒப்புக்கொண்ட ஒருவர் இல்லை. ஆனால் இந்தியா முழுவதும் ஏற்றுக்கொண்டு ஒப்புக்கொண்டு இவர்தான் த பெஸ்ட் என்று ஒரு விருது கொடுத்தது என்றால் அது கே. பாக்யராஜ் மட்டும்தான். அப்படிப்பட்ட அசைக்க முடியாத மிக சிறந்த திரைக்கதையிலே இந்திய திரைக்கதையினுடைய திரைக்கதை மன்னன் என்று அழைக்கப்பட்ட பாக்யராஜ் நம்மை அனைவரையும் விட்டு இன்று மறைந்து விட்டார். திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு காலமானார். இந்த அதிர்ச்சி செய்தி தற்போது தமிழ் திரையிலேயே புரட்டி போட்டிருக்கின்றான் கூற வேண்டும். அவருடைய சாதனைகள் கொஞ்சம் நஞ்சமல்ல. மிகப்பெரிய சாதனையாளர், மிகப்பெரிய ஒரு எழுத்தாளர், மிகப்பெரிய அரசியல்வாதியாக வர வேண்டியவர், ஆனால் வரவில்லை. ஆனால் மிகப்பெரிய எழுத்தாளராக பரிணமித்தார். மிகப்பெரிய சினிமா படைப்பாளியாக, அதாவது படைப்பாளி என்றே கூறலாம். அவர் சினிமா துறையிலே செயல்படாத துறையே இல்லை என்று கூறலாம். அனைத்து துறைகளையும் டப்பிங் சொல்லிக் கொடுப்பது முதல் இயக்குனராக, நடிகராக, இசையமைப்பாளராக, பாடகராக என பல விதங்களில், அதுவும் அவருடைய ஸ்டைல் நீங்கள் பார்த்துக்கின்றால் பாக்யராஜுடைய ஸ்டைல் என்பது ரஜினிகாந்துக்கு இணையான ஸ்டைலாக பேசப்படும். அது காமெடியாக பேசப்பட்டாலும் அது மிகப்பெரிய அளவுக்கு ரீச் ஆனது. என்றால் அவருடைய நாட்டியம் பார்த்தீர்கள் அவர் வித்தியாசமான டான்ஸ் ஆடுவார். உடற்பயிற்சி செய்வது போல அவருடைய நாட்டியம் இருக்கும். அதே ஒரு ட்ரெண்டாக மாறியது பாக்யராஜ் டான்ஸ் என்று கூறுவார்கள். அதே போன்று அவருடைய சேட்டைகள் செய்வது, அதே போன்று அவருடைய சைகைகள், மேனரிசம், பாடி லாங்குவேஜ் என்பதெல்லாம் தனித்தனி முத்திரை பதித்தன. அதை யாருமே மறக்க முடியாது. அதே போன்று பாக்யராஜின் திரைப்படங்களில் பார்த்தீர்கள் ஒரு சிறு சிறு விடயங்கள் கூட மிகப்பெரிய அளவுக்கு பேசப்படும். முருங்கைக்காய் என்ற ஒரு விடயத்தை, முருங்கைக்காய் அனைவரும் அறிந்ததுதான். ஆனால் அந்த முருங்கைக்காயை பட்டி தொட்டியும் பேசப்படும் அளவுக்கு, இன்றும் பேசப்படும் அளவுக்கு கொண்டு சென்று சேர்த்தவர் பாக்யராஜ். முந்தானை முடிச்சில அந்த முருங்கைக்காய்க்காக அதை பயன்படுத்திய விதம் ஒரு சிறு காட்சி தான். ஆனால் இன்றும் முருங்கைக்காய் என்றாலே பாக்யராஜ் நினைவுக்கு வருவார். அந்த அளவுக்கு மிகப்பெரிய முத்திரை பதித்தார். அதே போன்று ஒவ்வொரு படங்களிலும் அவர் பெரிய சாதனைகள் படைத்திருக்கான் தான் கூற வேண்டும். அதை விட மிகப்பெரிய பாக்கியம் என்னவென்றால் பாக்யராஜுக்கு, அது நானே பலமுறை அவரை பேட்டி எடுத்திருக்கிறேன், அவரிடம் தனியாக பணியாற்றியிருக்கிறேன் என்ற வகையிலே அவர் மிகப்பெரிய பெருமையான விருதாக அவர் கருதுவது எம்ஜிஆரிடமிருந்து அவருக்கு கிடைத்த பட்டம் தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் என்று அழைக்கப்படுகின்ற முதலமைச்சராக இருந்த எம்.ஜி. ராமச்சந்திரன் திரையுலகினை சக்கரவர்த்தியாக இருந்தார். முடிசூடா சக்கரவர்த்தி அவர்தான். அவர் தன்னுடைய கலையுலக வாரிசு என பாக்யராஜை நேரடியாக அறிவித்தார். அவர் அரசியலில் கூட இவர்தான் என் வாரிசு என யாரையும் சொல்லவில்லை. பலரும் அவருடைய வாரிசு என்று சொல்லிக் கொண்டார்கள். ஆனால் எம்ஜிஆரே வெளிப்படையாக ஒருவரை வாரிசு என்று அறிவித்தார் என்றால் அது ஒரே ஒருவர் தான். அது கலையுலக வாரிசாக பாக்யராஜ் தான் வாரிசு என அறிவித்தார். அது மிகப்பெரிய ஒரு விருதாக அவர் கருதினார். அது உண்மையிலேயே எம்ஜிஆர் பொதுவாக யாரையும் அப்படி தன்னுடைய வாரிசு என்று அறிவிக்க மாட்டார். அவர் வாரிசு என்று அறிவித்த ஒரே நபர் பாக்யராஜ் மட்டும்தான். தன்னுடைய கலையுலக வாரிசு பாக்யராஜ் என அறிவித்தது மிகப்பெரிய ஒரு விருதாக பாக்யராஜ் மட்டுமல்ல, அந்த காலகட்டத்திலே எம்ஜிஆரின் சீடர்களாக இருந்த பலரும் இதை மிகப்பெரிய விடயமாக பாக்யராஜ் கிடைத்த மிகப்பெரிய பாக்கியம் என்ற வகையிலே பலரும் பாராட்டினார்கள். அத்தகைய மிகப்பெரிய அளவுக்கு எம்ஜிஆர், சிவாஜி என அனைவரையுமே கவர்ந்து இழுத்தவர் பாக்யராஜ். அதே போன்று பாரதி ராஜா அண்மையில் அவருடைய குருவாக இருந்த பாரதி ராஜா மறைந்து 16 நாட்களில் சீடர், அவருடைய முதன்மை சீடரான பாக்யராஜும் மறைந்து விட்டார். ஆனால் பாரதி ராஜா ஒருமுறை பேசும்போது பாக்யராஜ் இல்லை என்றால் நான் இல்லை என்று வெளிப்படையாகவே ஒப்புக்கொண்டார். எழுத்துக்களும் அவருடைய திரைக்கதையும் தான் என்னுடைய பல படங்களின் வெற்றிக்கு அடிப்படை காரணம் என ஒரு படைப்பாளியாக பாரதி ராஜா, இன்னொரு படைப்பாளியாக தன்னுடைய உதவியாளராக இருந்த, தன்னுடைய அசிஸ்டன்டாக இருந்த, இணை இயக்குநராக இருந்த பாக்யராஜை வாய்விட்டு பாராட்டி இருக்கிறார். இது சாதாரண பாராட்டு அல்ல. பொதுவாக ஒரு படைப்பாளி இன்னொரு தன்னுடன் இருப்பவரை பெரிதாக பாராட்ட மாட்டார். ஆனால் பாக்யராஜை பாரதி ராஜா வெளிப்படையாக பாராட்டி இருக்கிறார். அது மட்டுமல்ல, அவருடன் பத்திரிகை துறையிலே நானும் பணிபுரிந்திருக்கிறேன். அவர் நடத்திய பாக்யா என்ற பத்திரிகையில் பணிபுரிந்திருக்கிறேன். அவருடைய எழுத்து நடை, அவருடைய சென்ஸ் ஆஃப் ஹியூமர், அதே போன்று பல விதங்களில் அவர் எழுதுவது எல்லாம் மிகப்பெரிய ஒரு எழுத்தாக இருக்கும். சாதாரணமாக அவர் அதே போன்று அவருடைய படிப்பறிவு என்பது பல புத்தகங்களை படிப்பார். வெளிநாட்டு புத்தகங்களை எல்லாம் படித்து பழக்கப்படுத்திக் கொள்வார். அதே போன்று அவருடைய
திரைக்கதை அமைப்பே ஒரு 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 அவருடைய அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் 10-15 பேர் இருப்பார்கள். அனைவரையும் ஒருங்கே அமைத்து அவர் பேசுகின்ற காட்சி, அதே போன்று ஒவ்வொருவரும் ஒவ்வொரு காட்சிகளை சொல்வார்கள். அதிலிருந்து ஒரு மிக சிறந்த காட்சி எடுத்து அதை காட்சியை கோர்க்கும் விதம் என்பது பார்ப்பதற்கே மிக மிக அருமை. அதுவே ஒரு திரைப்படம் போல இருக்கும். அந்த அளவுக்கு ஸ்லாகித்து காட்சிகளை அமைக்கக்கூடியவர். ஒரு காட்சி அமைப்பதற்கு 4-5 நாட்கள் கூட எடுத்துக்கொள்வார். அந்த அளவுக்கு மிக சிறந்த நேர்த்தியான நுணுக்கமான படைப்பாளிகளில் ஒருவர். அதற்கு சாட்சிதான் அவருடைய சீடர்கள். பார்த்திபன் ஆகட்டும், அதே போல பாண்டியராஜன் ஆகட்டும், எல்லோருமே மிக சிறந்த ஒரு வெற்றியாளர்களாக இருக்கிறார். அதற்கு காரணம் பாக்கியராஜிடம் செப்பனிடப்பட்டு வெளியே வந்தவர்கள். எனவே புடம் போட்ட தங்கமாக பாக்கியராஜ் பரிணமித்துக் கொண்டிருக்கார் என்றுதான் கூற வேண்டும். அவர் இன்று மறைந்து விட்டாலும் சினிமா இருக்கும் வரை, தமிழ் சினிமா என்று சொல்ல முடியாது, இந்திய சினிமா இருக்கும் வரை பாக்கியராஜன் புகழ் எப்பொழுதுமே இருக்கும். அவருடைய படைப்புகள் என்றென்றும் இருக்கும். இன்றும் அவர் கொடுத்த ஒவ்வொரு படமும் பேசப்படும் படங்களாக இருக்கின்றன. 25க்கும் மேற்பட்ட படங்களை இயக்கியுள்ளார். 75க்கும் மேற்பட்ட படங்களில் நடித்துள்ளார். அதே போன்று ஒரு நடிகராக ஹீரோவாக நடித்துக் கொண்டிருந்த பாக்கியராஜ் ஒரு கட்டத்திலே அந்த குணச்சித்திர வேடங்களில் மற்ற இயக்குநர்கள் படங்கள் நடிக்க ஆரம்பித்தார். அதிலும் முத்திரை பதிக்க ஆரம்பித்தார். அவர் முத்திரை பதிக்காத இடங்களே இல்லை என்று கூறலாம். பாக்கியா என்ற ஒரு பத்திரிகை தற்போது பெரிதாக இல்லாவிட்டாலும் ஒரு காலகட்டத்திலே ஆனந்தவேணன் குமுதத்துக்கு போட்டியாக பாக்கியராஜின் பாக்கியா, அதே போன்று டி ராஜேந்திரன் உஷா, இந்த 2 பத்திரிகைகளும் போட்டியாக வளர்ந்து வந்தன. டி ராஜேந்திரன் உஷா, பாக்கியராஜன் பாக்கியா என்ற போட்டி இருந்தபொழுது அப்போது பாக்கியா என்பது மிக சிறந்த படைப்புகளை கொடுத்த ஒரு பத்திரிகையாக மிகப்பெரிய வெற்றியடை போட்டு வந்தது என்பதை யாரும் மறுக்க முடியாது. அந்த காலகட்ட 90களின் காலகட்டத்திலே மிகப்பெரிய ஒரு முத்திரையை பதித்த பத்திரிகையில் ஒன்று பாக்கியா. எனவே பாக்கியராஜின் எழுத்துக்கள் என்பது மிகப்பெரிய எழுத்துக்களாக இருக்கும். அதுவும் குறிப்பாக பாக்கியராஜ் சித்தார்த் என்ற ஒரு புனைப்பெயரிலே, சித்தார்த் தான் ஆசிரியர், நிர்வாக ஆசிரியர் என்ற பெயரிலே ஒரு புனைப்பெயரை வைத்து அவர் எழுதுவார் சித்தார்த் என்ற வகையிலே. அதிலே அவருடைய தலையங்கங்கள் மிக சிறந்த தலையங்கங்களாக இருக்கும். முத்திரை குட்டுவர் நெற்றி அடி அடிப்பது போல, நெற்றி அடி என்று கூறுவாங்களே, அது போன்ற ஒரு நச்சென்று ஒரு கருத்தினை எடுத்து வைப்பார். அந்த அளவுக்கு பத்திரிகை துறையிலே வெளிநாட்டு சரக்குகள் எல்லாம் இங்கு வர வேண்டும், வெளிநாட்டில் உள்ள பத்திரிகையில் உள்ள மிக சிறந்த படைப்புகள் எல்லாம் தமிழ்நாட்டிலே தமிழர்கள் படிக்க வேண்டும் என்பதற்காக பல புத்தகங்களை வாங்கி கொடுத்து, நானே அவர் வாங்கி கொடுத்த புத்தகங்களை யாத்ரிகன் என்ற பெயரில் எல்லாம் எழுதியிருக்கிறேன். அந்த அளவுக்கு மிகப்பெரிய அளவுக்கு பத்திரிகை துறையிலே ஒரு முத்திரை பதிக்க வேண்டும் என்று மற்ற பத்திரிகைகள் போல் இல்லாமல் இது ஒரு வித்தியாசமான வார இதழாக பாக்கியா பரிணமித்தது. அதை அனைவரும் அறிவார்கள். அந்த காலகட்டத்தில் மிக சிறந்த பத்திரிகைகள் ஒன்றாக அறியப்பட்டது பாக்கியராஜின் பாக்கியா என்பதை சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். அது மட்டுமல்ல, பத்திரிகையாளராக மட்டுமல்ல, மிக சிறந்த ஒரு திரைக்கதை ஆசிரியராக இருந்தார் என்பதற்கு உதாரணம் அமிதாப் பச்சன். மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார், அதாவது இந்திய திரையுலகின் மிகப்பெரிய சூப்பர் ஸ்டார். பாலிவுட்டிலே அமிதாப் பச்சன் சந்திக்க வேண்டும் என்றால் தான் சந்திப்பார்கள். ஆனால் ஒருவருக்காக அமிதாப் பச்சன் 6 மாதங்கள் காத்திருந்திருக்கிறார். 3 முறை சென்னை வந்து சென்றிருக்கிறார் பாக்கியராஜை சந்திக்க முடியாமல். பாக்கியராஜை சந்திக்க வேண்டும் என்பதற்காக வந்து சென்றிருக்கிறார். அவருடைய ஆக்ரி ராசா, ஒரு கைதியின் டைரி, ஆக்ரி ராசா என்ற பெயரிலே அவர் எடுத்த போது மிகப்பெரிய ஹிட் ஆனது. அதாவது பொதுவாக அமிதாப் பச்சன் போன்ற சூப்பர் ஸ்டார்களுக்கு யாரும் சொல்லிக் கொடுக்க மாட்டார்கள். கதையை சொல்லிவிடுவார்கள், அவர் நடிப்பார், அதை சபாஷ் என்று சொல்லிவிடுவார்கள். ஆனால் பாக்கியராஜிடம் வந்து நான் எப்படி நடிக்க வேண்டும், இது உங்களுடைய திரைக்கதை, நீங்கள் சொல்லுங்கள், நான் எப்படி நடிக்க வேண்டும், எப்படி கையை நீட்ட வேண்டும், எப்படி நடக்க வேண்டும் என்பதை எல்லாம் கேட்டு அறிந்து கொண்டார் என பாக்கியராஜ் மட்டுமல்ல அமிதாப் பச்சனே கூறியிருக்கிறார். அமிதாப் பச்சன் தான் பார்த்து வியந்த இயக்குநர்களில் ஒருவர் பாக்கியராஜ் என கூறியிருக்கிறார். அதே போன்று அவருடைய மனைவி பூர்ணிமா பாக்கியராஜ், அவங்களும் ஒரு திரைப்பட நடிகை. அதே போன்று சாந்தனு, சரண்யா ஆகியோரும் இருக்கிறார்கள். சமீபத்தில் கூட பாக்கியராஜ் தன்னுடைய பேர குழந்தைகளும் கொஞ்சுகின்ற காட்சிகள் எல்லாம் வெளியே வந்தன. முந்தானை முடிச்சு, சின்ன வீடு, மௌன கீதங்கள், சுவரில்லா சித்திரங்கள் என அவர் படைத்த ஒவ்வொரு படைப்பும் ஒரு ஒரு பல்கலைக்கழகத்தில் வைத்து பாடங்களை சொல்லிக்கூடிய அளவுக்கு அவருடைய காட்சிகள் இருக்கும். ஒவ்வொரு காட்சிக்கும் அடுத்த காட்சிக்கும் ஒரு இணைப்பு இருக்கும், ஒரு ட்விஸ்ட் இருக்கும், ஒரு எதிர்பார்ப்பை ஏற்படுத்தக்கூடிய அளவிலே ஒவ்வொரு காட்சியும் அமைத்திருப்பார்கள். அதை பார்க்கும்போது உண்மையிலேயே நாம் எல்லாம் வியந்து போவோம். அந்த அளவுக்கு அவருடைய பல படங்கள் இன்றும் திரைப்பட கல்லூரியிலே புத்தகங்களாக வைத்திருக்கிறார்கள், காட்சிப்படுத்துவார்கள். இந்த படத்தை எப்படி எடுத்திருக்கிறார் பாருங்கள், ஒரு காட்சியிலிருந்து அடுத்த காட்சிக்கு அந்த 7 நாட்கள். அதே போன்று ஒரு கை ஓசை, இந்த படங்கள் எல்லாம் சொல்ல சொல்ல நாம் அசந்து போகக்கூடிய காட்சிகளாக ஒவ்வொரு திரைப்படமும் இருக்கும். ஒரு நபர் திரையுலகம் போன்று இயங்கினார். அவர் ஒரு நபராக, அதாவது
அஷ்டாவதானி என்ற தீராஜரை சொல்வார்கள். அதே போன்று பாக்கியராஜும் அவர் கை வைக்காத துறை இல்லை. இயக்கம், திரைக்கதை, வசனம், நடிப்பு, இசை என பல துறைகள், அனைத்து துறைகளிலும் இந்த சினிமாவின் பல பரிமாணங்களை தனி ஒருவராக செய்து காட்டிய ஒரு நபர் திரையுலகம் என்பார்கள் அவரை. ஒரு நபர் திரையுலகமாக செயல்பட்டவர் பாக்கியராஜ். அதே போன்று திரைக்கதை அமைப்பு என்பது எந்த கதை கொடுத்தாலும் அதை மக்களுக்கு எளிதே கொண்டு செல்லும் வகையிலே கொண்டு சென்று அவர்கள் ஒன்றாக இணைந்து அதை படத்துடன் டிராவல் செய்ய வேண்டும், அவர்களும் பயணிக்கும் வகையிலே மிக சிறந்த வகையில் கொண்டு செல்லக்கூடிய திரைக்கதை உத்தியிலே அவருக்கு மட்டுமே வந்த கலை இன்னும் பாக்கியராஜ் போல் இன்னொருவர் வரவில்லை என்று சொல்லும் அளவுக்குத்தான் இன்றும் இருக்கிறது என்பதை அனைவருமே ஒப்புக்கொள்வார்கள். அதே போன்று இயல்பான நகைச்சுவை, பாக்கியராஜ் பார்க்கும் பொழுது ஒரு ஹீரோவாக நடித்தாலும் அவரை ஒரு இயல்பான நகைச்சுவை தான் அவருடைய இழையோடும், அவருடைய எல்லா நடிப்பிலும் எல்லா காட்சியிலும் அந்த நகைச்சுவை இழையோடும் பாக்கியராஜ் என்ற சீடர்கள் பாண்டியராஜன் போன்றவர்களெல்லாம் தற்பொழுது அதிர்ந்து போயிருக்கிறார்கள். என்றால் பாக்கியராஜ் சில தினங்களுக்கு முன் கூட வெளியே நடமாடி கொண்டிருந்தார். திடீரென மாரடைப்பு ஏற்பட்டு இறந்ததால் அனைவருமே அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள். அவரால் தாங்க முடியாத துயரம் என்பார்களே, அப்படி ஒரு சொல்லனா துயரம் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆபாசம் இல்லாத குடும்பத்தோடு ரசிக்கக்கூடிய நையாண்டி மற்றும் சூழ்நிலை நகைச்சுவை என்பார்களே, அதெல்லாம் பாக்கியராஜ் படத்தினுடைய பலங்களாக இருந்திருக்கின்றன. சுவரில்லாத சித்திரங்கள், அந்த 7 நாட்கள், முந்தானை முடிச்சு, இன்று போய் நாளை வா போன்ற பல மாபெரும் வெற்றி படங்களை தமிழ் சினிமாவிற்கு தந்திருக்கிறார். அம்மா வந்தாச்சி என்ற படம் மூலம் மிக சிறந்த ஒரு தாய் அன்பனை குறித்து வெளியே கொண்டு வந்திருந்தார். அதே போன்று அவருடைய வெற்றிகள் என்பது மிகப்பெரிய சாதனை. சாதனை என்றால் அதாவது ரஜினிகாந்த், கமலஹாசன், எம்ஜிஆர், சிவாஜி, ரஜினிகாந்த், கமலஹாசன் என்று சொல்லுவார்கள். அந்த வகையிலே டி ராஜேந்தர், பாக்கியராஜ் என சொல்லும் அளவுக்கு இவர்கள் இந்த இரட்டை படைப்பாளிகளாக அசத்திக் கொண்டு அவரவர் பாணியிலே அசத்திக் கொண்டிருந்தார்கள். குறிப்பாக பாக்கியராஜ் சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டார். ரஜினிகாந்த் சூப்பர் ஸ்டார் என்றாலும் திரையுலகின் படைப்பாளி சூப்பர் ஸ்டார் என்று அழைக்கப்பட்டவர் தான் பாக்கியராஜ். ரஜினிகாந்த், கமல்ஹாசனுக்கு இணையாக அவருடைய திரைப்படங்கள் விற்பனை செய்யப்பட்டன. குறிப்பாக அந்த முந்தானை முடிச்சு படம் வரும்பொழுது அப்பொழுது ரஜினி, கமலஹாசன் படங்கள் எல்லாம் 70 லட்சம் 80 லட்சத்துக்கு தான் விற்பனை ஆன. ஆனால் பாக்கியராஜுடைய முந்தானை முடிச்சு 1,36,00,000 ரூபாய்க்கு விற்கப்பட்டது. அப்போது மிக பெரும் சாதனையாக ட்ரெண்ட் செட்டிங் சாதனையாக பார்க்கப்பட்டது. அந்த அளவுக்கு ஒரு மவுஸ் உள்ள பாக்கியராஜ் படம் என்றாலே சூப்பர் ஹிட் என்று சொல்லும் அளவுக்கு மிக சிறந்த அளவுக்கு இருந்தது. அதே போன்று பாக்கியராஜ் இந்த முந்தானை முடிச்சுதான் மிகப்பெரிய ஒரு வெற்றி படமாக அமைந்தது. சென்னையில் மட்டும் அப்பொழுதெல்லாம் 100 நாட்கள் படங்கள் ஓடுவது என்பது சகஜமாக இருக்கும். ஆனால் ஏதோ ஒரு தியேட்டரில் இல்லை 2 தியேட்டரில் தான் ஓடும். ஆனால் பாக்கியராஜுடைய முந்தானை முடிச்சு சென்னையிலே 4 தியேட்டர்களிலே வெள்ளி விழா கொண்டாடியது. 175 நாட்கள் ஓடின இந்த படங்கள். இதெல்லாம் மிகப்பெரிய சாதனைகளாக பார்க்க வேண்டும். அவர் தன்னுடைய படங்கள் ஒவ்வொரு படமும் பாக்கியராஜனுடைய படங்கள்னா ஃபெயிலியர் படங்கள் தான் 1, 2 தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு அவருடைய எல்லா படங்களும், எங்க சின்ன ராசா என்ற ஒரு படம் எடுத்தார், அதிலும் மிக சிறந்த ஒரு கிராமத்து இளைஞனாக அந்த கோபத்தையும் தாபத்தையும் காதலையும் வெளிப்படுத்திய விதமும் மிகப்பெரிய முத்திரை பதித்தது என்றுதான் கூற வேண்டும். கலையுலக வாரிசு என எம்ஜிஆர் அழைத்ததை மிகப்பெரிய பாக்கியமாக கருதினார் பாக்கியராஜ் என்று கூற வேண்டும். தற்பொழுது அவருடைய இல்லத்தில் இருந்து நமக்கு காட்சிகள் வந்து கொண்டிருக்கின்றன. அவருடைய உறவினர்கள் மற்றும் திரையுலகை சேர்ந்தவர்கள் எல்லாம், அவருடைய உதவியாளர்கள் அனைவருமே தற்போது அவருடைய இல்லத்திலே குழுமி இருக்கிறார்கள். மிகப்பெரிய சாதனையாளன், மிகப்பெரிய படைப்பாளி. இவருக்கு என்ன பட்டங்கள் இல்லை. அந்த அளவுக்கு தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தெலுங்கிலும் பாக்கியராஜுக்கு இன்னொரு மிக முக்கியமான பார்த்திபன், தன்னுடைய மிக முக்கிய செயலில் உருவான பார்த்திபன் அலறி அடித்துக் கொண்டு தற்போது பாக்கியராஜ் இல்லத்திற்கு வந்து கொண்டிருக்கிறார். பாண்டியராஜன், பார்த்திபன் போன்ற இயக்குநர்கள் எல்லாம் பாக்கியராஜனுடைய மிகப்பெரிய பக்தர்கள் என்றே கூறலாம். பார்த்திபன் அப்படிதான் சொல்லுவார் அவரை, நான் உங்களுடைய பக்தன் என்றுதான் கூறுவார். அந்த அளவுக்கு அவர் மேல் பக்தி வைத்திருந்தார்கள். அதே போன்று சொல்லிக் கொடுப்பதிலும் அவருக்கு இணை யாரும் இல்லை. பாக்கியராஜை போன்ற ஒரு மிக சிறந்த டீச்சர், ஆசிரியர் இல்லை என்று திரையுலகிலே சொல்வார்கள். அந்த அளவுக்கு மிக தெளிவாக புரியும்படி சொல்லிக் கொடுப்பார் என்றுதான் கூற வேண்டும். அதை ராதிகா ஒரு பேட்டியிலே சொல்லும் பொழுது, கிழக்கே போகும் ரயிலிலே நடிக்கும் பொழுது அவருக்கு அப்பொழுது ராதிகா லண்டனில் இருந்து வந்திருந்தார். அவருக்கு தமிழ் பெரிதாக தெரியாது. பாக்கியராஜ் திட்டுவார், பாரதி ராஜா திட்டுவார். பாக்கியராஜ் சொல்ல பாக்கியராஜை செல்லமாக ராஜா என்றுதான் அழைப்பார்கள். திரையுலகிலே ஆரம்ப காலகட்டத்திலே பாக்கியராஜனை செல்லமாக எல்லோருமே ராஜா என்றுதான் அழைப்பார்கள். பழனிசாமி தான் அவருடைய இயற்பெயர். ராஜா ராஜா என்றுதான் அவரை அழைப்பார்கள். ராஜா என்று அழைக்கும் பொழுது
அவர் மிக தெளிவாக தமிழ் புரியும்படி அவருக்கு தெரிந்த ஆங்கிலத்தை கலந்து ராதிகாவுக்கு சொல்ல ராதிகா அதை புரிந்து கொண்டு பேசியது. ராதிகாவே பல நிகழ்ச்சிகளிலே பகிர்ந்திருக்கிறார். அது மட்டும் மிக முக்கியமானது, கமல் ரஜினிக்கு இணையாக சூப்பர் ஸ்டாராக பாக்யராஜ் இருந்தார் என்பதை ஏன் சொல்கிறேன் என்றால், அப்போது கமல் ரஜினிக்கு தமிழகத்தில் இருந்த ரசிகர் மன்றங்கள் போல பாக்யராஜ் ஒரு திரைப்பட இயக்குனருக்கும் ரசிகர் மன்றங்கள் இருந்தது என்றால் ஆச்சரியமான விடயம். அப்போது சாதாரண 1-2 ரசிகர் மன்றம் இல்ல, 2416 ரசிகர் மன்றம், பதிவு செய்யப்பட்ட ரசிகர் மன்றங்கள் 2416 ரசிகர் மன்றங்கள் பாக்யராஜுக்கு இருந்தன. அந்த ரசிகர் மன்றத்தின் தலைவராக அவருடைய நெருங்கிய நண்பர் பழனிசாமி தான் இருந்தார். பழனிசாமி ஒரு பேட்டிலே தெரிவித்திருக்கிறார், ரஜினி கமலுக்கு இணையாக ரசிகர் மன்றத்தை கொண்டிருந்தார் பாக்யராஜ். அதனால்தான் அவர் தைரியமாக அரசியலும் களம் பதித்தார். ஆனால் அவர் அரசியலை எதிர்பார்த்த அளவுக்கு அவரால் பரிணமிக்க முடியவில்லை, சோபிக்க முடியவில்லை. ஆனால் மற்ற துறைகளிலே அவர் கை வைத்த துறைகளில் அனைத்துமே வெற்றி பெற்றார், அரசியலை தவிர்த்து என்றான் கூற வேண்டும். திமுகவிலும் இருந்தார், அதிமுக பிரச்சார பீரங்கியா இருந்தார், பிறகு தனி கட்சி தொடங்கினார், பிறகு அங்கு இங்கு என்று அனைத்து இடங்களும் சென்றார். ஆனால் எந்த இடத்திலும் பெரிய அளவுக்கு அவரால் ஜெயிக்க முடியவில்லை. ஆனால் அவர் செய்த சாதனைகள் திரைத்துறையிலே யாராலும் எட்ட முடியாத சாதனைகள் என்பார்களே, அப்படி ஒரு சாதனைகளை செய்திருக்கிறார் என்றுதான் கூற வேண்டும். மிகப்பெரிய சாதனை செய்திருக்கிறார் பாக்யராஜ் என்றுதான் கூற வேண்டும். அவருடைய டார்லிங் படமாகட்டும், முந்தானை முடிச்சிலே, ஏன் முந்தானை முடிச்சு என்றால் தமிழ் திரையுலகின் மறக்க முடியாத 3 படங்கள் என்று எடுத்தால் அதில் ஒன்று முந்தானை முடிச்சு இருக்கும் என்று கூறுவார்கள். அந்த அளவுக்கு எல்லா துறைகள், வியாபாரமாகட்டும், ரசிகர்களை கவர்ந்தது ஆகட்டும், காட்சி முறையாகட்டும், நடிகர் நடிப்பாகட்டும், பாடலாகட்டும் என எந்த துறையை எடுத்தாலும் அதில் முத்திரை பதித்திருக்கும் முந்தானை முடிச்சு. அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனை மன்னனாக வலம் வந்தவர் தான் கே பாக்யராஜ். இன்று கே பாக்யராஜ் நம்மிடையே இல்லை. ஆனால் அவருடைய நினைவுகள், அவருடைய படைப்புகள் என்றென்றும் இந்தியாவிலே சினிமா இருக்கும் வரை அவர் இருப்பார் என்பதிலே மாற்று கருத்து இல்லை. 1953 பிறந்தார், 1973 காலமாகியிருக்கிறார். அப்போலோ மருத்துவமனையில் அவர் உயிர் பிரிந்திருக்கிறது. ஈரோடிலே வெள்ளாங்கோவில் கிராமத்தில் பிறந்தவர் தான் பாக்யராஜ். திரைத்துறையின் மீது ஆர்வம் கொண்டு வந்து மிக சிறந்த படைப்பாளியாக வெற்றி பெற்றிருந்தார். அதாவது பாக்யராஜை பொதுவாக சொல்லும் பொழுது முன்பு தயாரிப்பாளர், இயக்குனர், நடிகர் என்ற பிரபல தயாரிப்பாளர் அப்போது பாலாஜி என்று கூறுவார்கள், கே பாலாஜி. அவர் பல சிவாஜி வைத்து பல திரைப்படங்களை எடுத்திருக்கிறார். அப்போது கூறுவார், ஒரு நபர் திரையுலகம் என்று சொன்னதற்கு அவர் சொன்னது என்னால் பாக்யராஜ் மட்டும்தான், பாக்யராஜ் இஸ் a கோல்டு மைன் என்று கூறுவார். அவர் ஒரு தங்க சுரங்கம், தோண்ட வந்து கொண்டே இருக்கும். அது போன்ற காட்சிகள் வந்து கொண்டே இருக்கும், புதிதாக காட்சிகள், இதுவரை தமிழ் சினிமா பார்க்காத வகையில காட்சிகள் வைப்பார். அந்த டேக்கிங்ஸ் ஆகட்டும், ஸ்கிரீன் பிளே ஆகட்டும், ஒரு கதை ஒரு சீனிலிருந்து அடுத்த சீனுக்கு செல்வதாகட்டும் என பல திரைக்கதை மன்னன் என்றே கூறலாம், திரைத்தகை சக்கரவர்த்தி என்று கூட சொல்லலாம். அந்த அளவுக்கு இந்திய திரையுலகையே கோலோச்சியவர் என்றுதான் கூற வேண்டும். மிக முக்கியமாக வாக்கிங் செல்லும் பொழுதுதான், அவர் இன்று காலை வாக்கிங் செல்லும் பொழுதுதான் அவர் காலமாக மாரடைப்பு ஏற்பட்டிருக்கிறது. அந்த வாக்கிங் செல்லும் பொழுது மாரடைப்பு ஏற்பட்டு மூர்ச்சை அடைந்திருக்கிறார். நினைவில்லாத நிலையிலே உடனடியாக மருத்துவமனைக்கு எடுத்து சென்றிருக்கிறார்கள். அங்கு மருத்துவமனையில் சென்ற பிறகு மாரடைப்பின் காரணமாக உயிரிழந்தார் என அறிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போது அவர் இல்லத்திற்கு அனைவரும் வந்து கொண்டிருக்கிறார்கள். போலீஸ் பாதுகாப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆர் பார்த்திபன், அதே போன்ற ஆர் பாண்டியராஜன் ஆகியோர் எல்லாம் தற்போது வந்து அங்க அந்த கடைசி கிட்ட ஏற்பாடுகளை சேர்ந்து கொண்டிருக்கிறார்கள். இன்று காலை வழக்கம் போல் நடைபயிற்சி மேற்கொண்டிருக்கிறார். நடைபயிற்சி மேற்கொண்ட பின்னர் வீட்டுக்கு சென்ற அவருக்கு திடீரென மாரடைப்பு என கூறியிருக்கிறார்கள். நெஞ்சு வலிப்பதாக கூறி சோஃபாவில் அமர்ந்த பாக்யராஜ் அப்படியே மயங்கி விழுந்திருக்கிறார். உடனே மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். 17வது நாள் தன்னுடைய குரு பாரதிராஜா இறந்து 17வது நாளிலே தன் குருவையே தேடி சென்றிருக்கிறார் பாக்யராஜ் என்று கூற வேண்டும். அந்த அளவுக்கு பாக்யராஜ் மீது பாரதிராஜாவுக்கும் மரியாதை இருக்கிறது, பாரதிராஜா மீது பாக்யராஜுக்கும் மிக மரியாதை. திரைப்பட இயக்குநர்களுக்கு மிகப்பெரிய சோகமான மாதமாக இந்த ஜூன் அமைந்து விட்டது என்றான், 2026 ஜூன் அமைந்து விட்டது என்றான் கூற வேண்டும். அடுத்தடுத்து மிகப்பெரிய ஜாம்பவான்களின் இழப்புகள். பாரதிராஜா இறந்தார், அவருடைய சீடர் பாக்யராஜும் தற்போது இழந்திருக்கிறார். பாக்யராஜின் உள்ள மற்றொரு மிக முக்கியமான திறமை, மற்றொரு முக்கியமான விசேடமான திறமை என்றால் என்னவென்றால், காலத்திற்கேற்ப தொழில்நுட்பத்திற்கேற்ப தன்னை
தகவமைச்சு கொள்ளும் ஒரு மிக சிறந்த திறமை அவரிடம் இருக்கிறது. அவர் இந்த கால சந்தானத்துடன் சேர்ந்து காமெடி செய்வார், அந்த கால குமரிமுத்துடன் சேர்ந்து காமெடி செய்வார், கவுண்டமணியனும் சேர்ந்து காமெடி செய்வார். அந்த அளவுக்கு அனைவரும் இணைந்து செல்லக்கூடிய ஒரு ஒரு சிறந்த ஒரு நடிகர் என்று கூற வேண்டும். தகவமைத்துக் கொள்வது, எங்கு செல்லும் ஆறு போல ஓடிக்கொண்டிருப்பார். எந்த இடம் இருக்கோ அந்த இடத்திற்கு ஏற்ப தன்னை மாற்றிக் கொள்ளக்கூடிய மிக சிறந்த நடிகராக பாக்கியராஜ் இருந்தார் என்பதில் யாருக்கும் மாற்று கருத்து இருக்க முடியாது. அதே போல நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன், பாக்கியராஜ் அவருடைய ஒவ்வொரு அசைவும் ஒரு மிகப்பெரிய முத்திரை பதிக்கும். ஏற்கனவே அவருடைய நடனம் என்பது பார்ப்பதற்கு கிண்டலாக நகைச்சுவையாக சொல்வார்கள், அந்த எக்ஸசைஸ் நடனம் என்பார்கள், உடற்பயிற்சி செய்வது போல் இருக்கும். ஆனால் அதுவே ஒரு ட்ரெண்ட் செட்டிங்காக இருந்தது. அப்பொழுது யாராவது டான்ஸ் ஆடினால் இது பாக்கியராஜ் டான்ஸ் என்று சொல்வார்கள். அந்த அளவுக்கு பாக்கியராஜுடைய ஒவ்வொரு அசைவும் ஒவ்வொரு நகர்வும் ஒரு முத்திரை பதிக்கக்கூடிய நகர்வாக இருந்தது என்றுதான் கூற வேண்டும். உண்மையிலேயே பாக்கியராஜனுடைய சீடர்கள் மட்டுமல்ல, அவருடைய ரசிகர்கள் மட்டுமல்ல, தமிழ் திரையுலகம் மட்டுமல்ல, தமிழகத்திற்கே மிகப்பெரிய இழப்பு பாக்கியராஜனுடைய மறைவு என்று சொல்லலாம். ஏனால் அவருடைய ஒவ்வொரு அந்த திரைக்கதை மன்னன், ஒரு நபர் திரையுலகம், எம்ஜிஆரின் கலையுலக வாரிசு என பல மிக முக்கியமான பட்டங்கள் அவரை எப்பொழுதுமே சூழ்ந்திருக்கும். அதை யாரும் மாற்றவே முடியாது. திரையுலக மன்னன் என்றால் இன்றும் பாக்கியராஜ் என்று சொல்லும் அளவுக்கு அன்றும் இன்றும் என்றென்றும் பாக்கியராஜ் மட்டும்தான். அதில் யாருக்கும் எந்த சந்தேகமும் இல்லை. அதே போன்று எம்ஜிஆரால் அவர் வாயால் தன்னுடைய வாரிசு என பட்டம் பெற்ற ஒரே நபர் பாக்கியராஜ் என்பது அவருக்கு மிகப்பெரிய விருது. அது ஆஸ்கார் விருதை விட மிகப்பெரிய விருது என அவரே சொல்லியிருக்கிறார். சித்து +2 என்பதுதான் அவருடைய இறுதி படமாக இருந்தது. ஆனால் பாக்கியராஜனுடைய ஒவ்வொரு திரைப்படமும் யதார்த்த ரீதியாக நகைச்சுவையாக, நகைச்சுவை இழையோடும் திரைக்கதையாக அமைக்கப்பட்ட திரைப்படங்களாக தான் இருக்கும். அந்த அளவுக்கு தன்னுடைய ஒவ்வொரு படத்திலும் தன்னுடைய பாணியிலேயே முத்திரை பதித்தார் பாக்கியராஜ் என்றுதான் கூற வேண்டும். பாக்கியராஜின் மறைவு யாருமே எதிர்பாராதது. எப்பொழுதுமே மரணம் எதிர்பாராததான் வரும். ஆனால் இந்த மரணம் யாருமே எதிர்பார்க்கவில்லை. என்றால் வாக்கிங் சென்றிருக்கிறார். வழக்கம் போல வாக்கிங் செல்லக்கூடியவர். வாக்கிங் சென்று விட்டு ஏதோ ஒரு டிஸ்கம்ஃபர்ட் ஏற்பட்டிருக்க உடனடியாக வீட்டுக்கு வருகிறார். சோஃபாவில் அமர்ந்திருக்கிறார். நெஞ்சு வலிக்கிறது, கையை பிடித்து அப்படியே விழுந்து மூர்ச்சியாகி நினைவிழந்திருக்கிறார். உடனடியாக மருத்துவமனைக்கு கொண்டு சென்றிருக்கிறார்கள். மருத்துவமனையிலே இறந்து விட்டார் என கூறியிருக்கிறார்கள். எனவே இந்த மரணம் என்பது கிட்டத்தட்ட ஒரு 2 மணி நேரத்திலே முடிந்து விட்டது அவருடைய கதை. ஆனால் அவருடைய படைப்புகளும், அவர் எடுத்த திரைப்படங்களும், அவருடைய எழுதிய அந்த கட்டுரைகளும், அவர் படைத்த அந்த மிகப்பெரிய சாதனைகள் எல்லாம் என்றென்றும் மறையாது, காலத்தால் அழிக்க முடியாத பொக்கிஷங்களாக என்றென்றும் மொழி வீசும் என்று உறுதியாக சொல்லலாம். அந்த அளவுக்கு மிகப்பெரிய ஒரு சாதனையாளராக பாக்கியராஜ் இருந்திருக்கார் தான் கூற வேண்டும். பாக்கியராஜனுடைய ஒவ்வொரு நிகழ்வும் மிக சிறிய நிகழ்வாக பார்க்கப்பட்டிருந்தா கூட வேண்டும். அதே போன்று பாக்கியராஜ் இசை அமைப்பிலும் அவர் பெரிய இசை வல்லுநர் அல்ல. ஆனால் இளையராஜாவுடன் சண்டை போடக்கூடிய ஒரே ஒரு இயக்குனர் என்றால் அது பாக்கியராஜ் தான். பாரதி ராஜா கூட இளையராஜாவுடன் சண்டை போட்டால் நண்பர்களாக சண்டை போட்டு பிறகு இளையராஜா ஜெயிப்பார். ஆனால் பாக்கியராஜ் மட்டும்தான் இளையராஜாவுடன் கடைசி வரை எனக்கு இது வேண்டும் என அடம்பிடித்து வாங்கக்கூடிய இளையராஜா தன்னுடைய பேட்டை தெரிவித்திருக்கிறார். தன்னை மிகவும் டார்ச்சர் செய்து வாங்கக்கூடிய, இசையை வாங்கக்கூடிய ஒரு வல்லுநன் தான் இவன் பாக்கியராஜ் என பாக்கியராஜை மனம் விட்டு பாராட்டியிருக்கார் இளையராஜா. அந்த அளவுக்கு எதிலுமே அந்த காம்ப்ரமைஸ் என்ற ஒரு வார்த்தைக்கு போகவே மாட்டார்கள். பெஸ்ட் கொடுக்க வேண்டும் என்பதிலே மிக தெளிவா இருக்கக்கூடியவர் பாக்கியராஜ். அப்படிப்பட்ட பாக்கியராஜ் இசையிலும் மிக சிறந்த அளவுக்கு பரிணமித்திருக்கிறார். அவர் 1-2 கிட்டத்தட்ட 6-7 படங்களுக்கு இசையமைத்திருக்கிறார். இது நம்ம ஆளு என்ற படத்திலே அவருடைய இசை பெரிய அளவுக்கு பேசப்பட்டது. தென்பாண்டி சீமையிலே, பொண்ணு பார்க்க போறேன், பவுனு தான், ஞானப்பழம், சகாதேவன் மகாதேவன், சங்கர் கணேஷுடன் இணைந்து இசையமைத்திருந்தார் போன்ற படங்களுக்கெல்லாம் இசையமைத்திருக்கிறார் பாக்கியராஜ். பாக்கியராஜுடைய இசையும் தமிழ் சினிமாவிலே ஒரு முக்கிய இடத்தை பெற்றிருந்தான் கூற வேண்டும். அவருடைய காட்சிகள் போலவே அவருடைய திரையிலும் மிக சிறந்த ஒரு காட்சிகள் எல்லாம் அமைந்தன. ஆனால் அவருடைய மகன் காதலித்து திருமணம் செய்து கொண்டார். அதே போன்ற சில குடும்ப பிரச்சனைகள் இருந்தாலும், குழப்பங்கள் இருந்தாலும் அவருக்கு ஒட்டுமொத்தமாக பாக்கியராஜ் மிக சிறந்த ஒரு வாழ்க்கையை தான் வாழ்ந்திருக்கிறார். தற்போது நம்மை விட்டு திடீரென மறைந்து விட்டார் என்பது யாராலும் ஏற்க முடியாத ஒன்றாக இருந்தாலும்
அவர் வாழ்ந்த வாழ்வு, அவருடைய படைப்புகள் இந்திய திரையுலகில் மட்டுமல்ல உலக திரையுலகிலும் பசுமையாக என்றென்றும் இருக்கும். சினிமா என்று வரும்பொழுது, இந்தியன் சினிமா என்ற சாப்டரை திருப்பும்போது, தமிழ் சினிமாவிலே தலை சிறந்தவர் என்று வரும்பொழுது பாக்கியராஜுக்கு எப்பொழுதுமே தனி இடம் இருக்கும் என்பதிலே மாற்று கருத்தில்லை. அவர் உண்மையிலேயே ஒரு சூப்பர் ஸ்டார் என்றால் பாக்கியராஜ் என்று கூறலாம். தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார். நடிகர் நடிப்பிலே சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் என்றால், தமிழ் திரையுலகின் சூப்பர் ஸ்டார் என்றால் அது பாக்கியராஜ் என்றால், தமிழ் திரையுலக படைப்பாளிகளின் சூப்பர் ஸ்டாராக இருந்திருக்கிறார் பாக்கியராஜ் தான் கூற வேண்டும் நேயர்களே.